ஏன் எல்லாரும் பின்னால் விரும்புகிறீங்கன்னு தெரியல. சரி, பின்னால் இருக்கிறவங்க அப்படி கொஞ்சம் முன்னுக்காங்க. என்ன நீங்களும் முன்னுக்கு வந்துடுங்க. அப்படியா ஹல்லேலூயா. அப்படியே தேவனை ஆராதிக்க போகுவோம். இந்த நாளில் கர்த்தருடைய நாள். அவர் சங்கதியில் நிற்பது எவ்வளவு இன்பமானது. ஹல்லேலூயா. அப்படியே எழுந்த என்ற வாக்கு கண்களை மூடி அப்படியே செபித்துக்கு நம்ம துதியின் ஆராதனைக்காக நம்ம கடந்து செல்வோம். ஆண்டவர, இந்த நாளில் எங்களை தெரிந்து கொண்ட ஒரு நீரப்பா, இந்த நாளில் எங்களை அழைத்து இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஆண்டவரை, எங்களுக்கு கொடுத்த பலனுக்காக நன்றி. எங்களுக்கு கிடைக்காத சிலாக்கியம் எங்களுக்கு கொடுத்தவர் நீர் ஆண்டவர். ஓ, இந்த நாளில் கர்த்தர் எங்களோட இடைப்படுங்க ஆண்டவரை, எங்களோட ஆசீர்வாதங்க ஆண்டவரை. கர்த்தர் ஆண்டவரை இந்த நாளில் எங்களோட ஆண்டவரை பேசுங்க ஆண்டவரை. இந்த திருச்சபை ஆண்டவரை கர்த்தர் நேசிக்கிறவராக இருக்கிறேன் ஆண்டவரை. அதிகமாக இந்த ஆண்டவர் இடத்துல ஆண்டவரை அப்பா, அநேக பிரச்சனைகளாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை கர்த்தர் சமாதானமாக தெற்றுவாள் நீர் இருக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரை. ஓடி கவலாரியா தெரியா அப்படியே கொஞ்ச நேரம் மணி பாஷைனால அப்படியே உங்களுக்கு தெரிந்த தெய்வனுடைய பாசையில் அப்படியே கர்த்தர் ஆண்டவரை என்ன நினைப்புங்க ஆண்டவரை. தெற்றுவாளனே என்னை தெற்றுங்க. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஓடி அந்தேரியா பாஷையந்தே ஓடி மனலரதல பாஷையந்தேரியா பரிசுத்தரே. ஓ ஹல்லேலூயா. எங்களை தேக்கிடவாங்க ஆண்டவரே. ஓ உம்முடைய மகிமையான பிரசன்னத்துக்காக நன்றி. ஓடி கவலாரியா தெய்வ பிள்ளையானவரே, தேவச்சனம் கொடுமை எடுத்தாலே கர்த்தர் அசைவாடுங்க, 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 அசைவாடுங்க. பரிசுத்த
கர்த்தர் நம்மளோடு பெரியவராக இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்த தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் தேவன் உயிரோடு எழுந்தவர். ஹல்லேலூயா. கையில தட்டி உற்சாகமா இந்த பாடலை பாடுவோமா? Hallelujah.
நீர் ஆண்டவரே. எங்கள் தாயின் கருவில தெரிந்து கொண்டவர் நீர் ராஜ்யமா. எங்களை தாயின் கருவில தெரிந்து கொண்டவர் அப்பா. ஓ, எங்களை தாயின் கருவில தெரிந்து கொண்டவர். ஓ, ஹalleluya. ஆமென் ராஜா.
என்னை அறிந்தவர் நீர் ஆண்டவர், என்னை புரிந்து கொண்டவர் நீர் ஆண்டவர். தாயின் கருவிலே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், என்னை தாயின் கருவிலே தெரிந்தவராக இருக்கிறேன் அப்பா. Saloma
வாழ்வை ரட்சிப்பதீரே அநேக வாழ்வை வெளிச்சமாய் மாற்ற விளக்காய் வந்தீரே சொல்லுமா வாழ்வை ரட்சிப்பதீரே அநேக வாழ்வை வெளிச்சமாய் மாற்ற விளக்காய் வந்தீரே Thank you.
கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபை உயர்ந்திடுவேன். வீணான கிடந்த எங்கள் வாழ்வை வேண்டாம் கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் வீணான கிடந்த எங்கள் வாழ்வை வேண்டும் கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் வருகைக்காய் இருளாய் கிடந்த எங்கள் வாழ்வை ரட்சிப்பு தந்தீரே. அநேக வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வந்தீரே. இருளாய் கிடந்த எங்கள் வாழ்வை ரட்சிப்பு தந்தீரே. அநேக வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வந்தீரே. இயேசுவே உந்தன் நீங்க மட்டும் பாடுங்க. இயேசுவே இயேசுவே உந்தன் கிருபை உயர்ந்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பேன். சொல்லுமா இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பேன். கர்த்தர் நல்லவர். அப்படி தேவ பரிசுத்தம் அப்படியே கடந்து செல்வோம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தையில் வல்லமையுள்ளவரே அப்பா, அந்த வழியில் கூட நம்ம நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். கர்த்தரின் நாமத்தில் நீ இடைப்படுவீராக சுவாமி. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது வந்து பரிசுத்த ஓய்வு நாளில் உம்மை துதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென் ஆமென். கொஞ்சம் ஹல்லேலூயா. முன்னுக்கு 3 வருஷம் கோசமாக இருக்கு. நீங்களாம் வந்தீங்கன்னா அடுத்த வாரம் பின்னால் நாக்காளி இருக்கும், இல்லைன்னா அடுத்த வாரம் நாக்காளி பின்னால் எடுத்துருவோம். ஹல்லேலூயா. சரி, முன்னுக்கு வரவங்க முன்னுக்கு வந்து உட்காந்துக்கலாம். சரிங்களா? முன்னுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குது, பின்னால் தான் கூலிங் கூட. சரி, சபைக்கு வந்திருக்கு அனைவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலும் ஓய்வு நாள் இருந்த போதிலும் கர்த்தரை துதிக்கும்படிக்காக அவர் வார்த்தை கேட்கும்படிக்காக வந்திருக்க அனைவரும் இயேசு நாமத்தை வாழ்த்துக்க. ஐயா ரூபன் எழுந்துங்க, உங்களை தான் பிரைஸ் ஐயா சபைக்கு வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். சரிங்களா? அவர் நம்ம சபைக்கு புதுசாக ஒரு வாலிபர் இயேசு நாமத்தில் பெண்ணியர் திருச்சங்க சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம் ஐயா. சரிங்களா? வாழ்த்துக்கிறோம். அதோடு கூட சார் நீங்களும் எழுந்து நிற்கலாமே. ஓகே சார், நம்மளுக்கு எல்லாம் தெரியும். சரியா? சார் வந்திருக்காரு, உங்களை இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறோம் சார். டேக்கே பண்ணிங்க. ஓகே சரி, சபைக்கு வந்த அனைவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்க. சரி, இந்த வழியில் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போக போகிறோம். எவ்வளோ பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையினால் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நல்ல நாளாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க யோசுவா 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம இந்த அதிகாரத்தெல்லாம் படிச்சிருப்போம், நிறைய சம்பவங்கள் தெரிஞ்சிருக்கோம். நம்ம கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்காருன்னு சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக ஒரு காரியம் இருக்கும். சரிங்களா? எடுத்துக்கொள்ளுங்க யோசுவா 1ஆம் அதிகாரம். சரி, முதல் 1-2 வசனத்தை வந்து படிங்க. தமிழ்லையும் படிக்கலாம், இங்கிலீஷ்லையும் படிக்கலாம். சரிங்களா?
தமிழ் எடுத்தவங்க தமிழில் படிங்க, அப்புறம் இங்கிலீஷ் படிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனார். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆமென். சரி, நம்ம கண்களை முடிச்சு கிருபை இருக்கும்போது இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவரை தியானிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரை தியானிக்கிற வார்த்தைகள் இருதயத்தில் பலப்படவும் ஆண்டவரே உன் சித்தத்தை உணர்ந்து கொள்ளும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சரி, இந்த வசனம் நமக்கு அது தெரியும்ல, சரிங்களா? கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்போது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இந்த சம்பவம் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த ஒரு சம்பவம் வருவதற்கு காரணம் என்னன்னா, நம்ம மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசே இறந்து விடுறாரு. அதுக்கடுத்து ஒரு காரியம் சம்பவிக்கப்படுது. நம்மளுக்கு எல்லாம் தெரியும்ல இந்த காரியம். யாருக்கு தெரியாது சொல்றீங்க? கை தூக்குங்க. எல்லாத்துக்கும் தெரியும் இந்த சம்பவம், சரிங்களா? ஆனா இந்த நாளில் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் வந்து நம்மளோடு கூட பேச ஒரு சில சித்தமாக இருக்கிறார், சரிங்களா? இப்ப இங்க பாருங்க, அவங்க பயணம் பண்ணி கொண்டு போகும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்த ஒருத்தர் இல்ல. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல, சரிங்களா? இதான் அந்த வசனத்துல முதல் ஒரு ஆரம்பிக்கிற ஒரு காரியம் இருக்குது. இதை நான் ஏன் இன்னைக்கு எடுத்து சொன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து போகும்பொழுது ஒரு சில தெரியாத காரியங்கள், ஒரு சில இழப்புகள், ஒரு சில அங்கீகரிக்க முடியாத காரியங்கள், ஒரு சில எதிர்பார்க்க முடியாத காரியங்கள் நம்ம ஒரு ஸ்டக்கா நிற்கும். அப்ப நம்ம எப்படி நிற்போம்னா, அன்னைக்கு இங்க இருந்த யோசுவாவும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டம் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் இடைப்படும், சரிங்களா? எப்படின்னா அங்க பாருங்க, அவங்க நம்பிக்கை வந்து ஒரு வழி நடத்த ஒரு காரியம் இருக்கும். இப்ப நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு பிசினஸ் நம்பி போய் கொண்டிருப்போம். இல்ல நமக்கு என் தகப்பன் வந்து எனக்கு வந்து ஒரு சில காரியம் செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தாரு அப்படி சொல்லி நம்ம கடந்து போயிட்டு இருப்போம். இல்ல நம்மளோட படிப்பு காரியத்தில் கடந்து போயிட்டு இருப்போம். ஆனா அதோட ரிசல்ட் சரியா வராம போச்சு சொன்னாக்கா, இல்ல ஒரு தொழில் பண்ணிருக்கேன், அந்த தொழில வந்து எனக்கு சரியான சக்சஸ் வரல, ஏமாத்திட்டாங்க. நான் இடையில கூட ஒருத்தங்க என்ன சொன்னாங்க, அவங்க வந்து பேட்டி காட்டுறாங்க. ஒரு சிஸ்டர், அவங்க வந்து வெளியில வந்து சின்ன ஜாமான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கீழே வந்து அவங்க வந்து இப்போ நேஷனலாக வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜாமான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி விற்கிறீங்க அவங்க கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆச்சுங்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, ஒரு 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 அமௌண்ட் வந்து அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நினச்சிருப்பாங்கன்னா, நம்ம இந்த பிஸ்னஸ் கணக்காக போய்கிட்டு இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு ஏமாற்றம் வரும்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பிஸ்னஸ் அனுபவம் இருக்குது. ஆனால் ஒரு ஏமாற்றம் வந்தபோது ஒரு லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு காரணத்துக்கு ஒரு காரியமே இல்லாமல் தடைபடுது, சரிங்களா? இதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தை கொண்டு அவங்க கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு போய்கொண்டே இருக்காங்க. எல்லா சூழ்நிலையும் கடந்து போய் கொண்டு இருக்காங்க. ஆனால் ஒரு காரியம் நடக்குது, தனக்கு முன்னாக போன மோசே இறந்து போறாரு. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்ம நடந்து பின்னுக்கு கொண்டு போயிட்டு இருப்போம். நம்ம நினைச்ச ஓகே இந்த வருஷத்துல வந்து இவ்வளவு காசு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், இவ்வளவு கடன் இருக்கு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கில் வச்சிருப்போம். ஆனா வருஷத்துக்கு கடைசியில பார்த்தா நிறைய செலவுகள் வந்திருக்கும். என் லைஃப்ல அது நடந்திருக்கு. எப்படி நாங்க பாருங்க, நானும் என் லைஃப்ல கல்யாணம் பண்ணி ஒரு 45 நாள் ஒரு சம்பவம் நடக்குது. கல்யாணம் பண்றவங்களுக்கு இந்த ப்ராசஸிங் இருக்குல்ல, இந்த வேலை செய்கிறேன், சொந்தமாக வேலை செய்யறதுனால கொஞ்சம் நல்லா இன்கம் இருக்குது, நல்லா வேலை செய்ய முடியுது, கேஷ் கொஞ்சம் கையில் இருக்குது. நம்ம மாசம் முடிஞ்சு கஷ்டப்படுறோன்ற நிலைமை இல்லை வாழ்க்கையில. ஒரு வித்தியாசமான லெவலுக்கு ஆண்டு கொண்டு போயிட்டாரு. அப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு. கல்யாணம் பண்ணி 45 நாள் திடீர்னு ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. எப்படின்னா, நான் என் ஃப்ரெண்டோட பஹாவிலேருந்து சிராமானுக்கு வந்துட்டு போகிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டேன். ஒரு மோட்டர் ஆக்சிடென்ட் ஆகிட்டேன். அது கொஞ்சம் அதிகமான அடி தான் எடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அடிப்பட்ட இடத்துல ஒரு 5 ஹவர் மயக்கம் போட்டு இருந்திருக்கேன். ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு நாள் அப்படி கடந்து போச்சு. ஆனால் அதுக்கு அங்கிட்டு வந்து நான் செஞ்ச வேலையை செய்ய முடியல. எனக்கு இருக்கிற நார்மல் இன்கம் என்னால் ரன் பண்ண முடியல. நான் கல்யாணம் பண்ணுறப்ப இருந்த லெவலுக்கு அது கொஞ்சம் ஒரு 45 நாள் 1.5 மாதம் தான் ஒரு ஸ்டக் ஆயிடுச்சு. எப்படின்னா மாதம் முடியறதுக்குள்ளே காசு இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஒரு 6-7 மாதம் வேலை இல்லாதன்றப்ப எவ்வளோ ஸ்டக் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு லைஃப்ல கடந்து போறப்ப நம்மளுக்கு மாதம் முடியுது கஷ்டமே இல்லாத தெரியறப்ப, ஆனால் ஒரு டைம் மாதமே முடியல, ரொம்ப செலவு, கையில் காசு இல்லை, ஒரு தபாலையான சுச்சுவேஷன் மாறிடுச்சு. என் நம்பிக்கை வந்து நான் என்னோட செயல் வந்து இப்படி லைஃப்ல போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில காரியங்கள் வரும்பொழுது நமக்கு அதை எதிர்பார்க்க கூட முடியாம நமக்கு ஒரு தடையாகவும் இருக்கும், ஒரு எப்படி போறதுன்னு தெரியாம இருக்கும். ஆனால் நான் கடந்து போன காரியங்கள் வந்து என் வாழ்க்கையில அது ரொம்ப ஒரு கசப்பான காலங்கள். நான் எப்படி நடப்பேன்னா,
இந்த புஷ்பா படம் பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்தது இல்லையா? புஷ்பா படம் பார்த்துல இப்படி போவார். கருத்தருக்கு போய் உண்மையாக சொல்கிறேன், நான் இப்படி கிடந்த தலையில என் உடம்பு இப்படி தான் இருக்கும். 1 வருஷம் 1.5 வருஷம் அப்படி தான் இருக்கும். எனக்கே தெரியாது நான் இப்படி போனது. எங்கள் வீட்டில் நீங்கள் எனக்கு சொல்லி தெரியும் நான் கொஞ்சம் சைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அடியோட எஃபெக்ட் அந்த ஒரு தோலோட எஃபெக்ட் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டில் போயிடுச்சு. நல்லா சொந்த வேலை செஞ்சுருந்தவன் வேலை செய்ய முடியல. ஏன்னா கை ரொம்ப தூக்க முடியாது. கை நார்மலாக இவ்வளோ அதுக்குன்னு தூக்க முடியும்னா உடம்பு வந்து ஒரு மாதிரி பேக் எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு 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 கஷ்டத்துக்குள்ளே கடந்து போகும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. இப்போ நம்ம வசத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடந்து ஜனங்கள் அப்படி தவிக்கிற பொழுது என் லைஃப் நடந்து முடிக்கிறப்ப நான் ரொம்ப யோசிச்சுட்டேன். என்னடா கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள் அது சரியா உருப்படியாக நம்ம அந்த கல்யாணம் இது கூட ஒன்று முடியலையே, இப்படி ஆயிடுச்சு சொல்லி ஒரு காலங்கள் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் வந்து நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கார், அவரோட வார்த்தை கொண்டு நம்மளை வழிகாட்டுகிறவராக இருக்கார். அப்போ நான் என் காலத்தில் நான் என்ன விஷயம் சொன்னாக்கா, எனக்கு முடிஞ்சிச்சு என் லைஃப், என்னை எப்படி தான் போவோம், ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே கடந்து போகும் போல இருக்கு, அநேக பிரச்சனைக்குள்ளே கடந்து போயிடும், ஏன்னா கடன் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காலத்துக்கு கடந்து பொழுது கர்த்தர் வழி நடத்தி ஒவ்வொரு விதமாக கொண்டு வந்தார். அது எப்படின்னு சொன்னாக்கா, அவர் கர்த்தருக்குள் நாம் வாழும் பொழுது ஒரு சில காரியம் நடக்கும் பொழுது கர்த்தரை நாம் விசுவாசித்து நாம் திருப்பி கர்த்தரில் நின்று அவரோட வார்த்தையை கேட்கும் பொழுது அவர் நம்மளை அந்த நான் கடந்து போன ஒரு பேட் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்து போல அதில் அப்படியே நிற்காம கர்த்தர் நம்மளை திருப்பி ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்து கொண்டு வருவார். சரிங்களா? இது எப்படின்னு சொன்னாக்கா, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 13-14 எடுங்களேன். எடுத்துங்க வாசிக்கலாம். சரிங்களா? பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய கோட்டுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென், ஆமென். இந்த 13ஆம் வசனத்துல ஒரு காரியம் இருக்கு. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போகிறேன். இப்ப நான் சொல்றதுக்கு ஏன் கூட ஒரு சொன்னல, என் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் சொன்னல. அப்ப நான் வந்து அடிபட்டு இருக்கப்ப நான் வந்து என் வாழ்க்கை இப்படிதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீட்டிலே இருந்திருந்தேன்னா, வேலைக்கு போக முடியாம அப்படியே கஷ்டப்பட்டேன்னா என் வாழ்க்கை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்க முடியாது. அடுத்த ஒரு காரியத்துக்கு குடும்பத்துக்கும் சரி எதையும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு காரியம் போயிருக்க முடியாது. ஆனா எப்படி என் வாழ்க்கை ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போனேன். எதை சொல்றேன், நான் எப்படி சொல்றேன்னு சொன்னாக்கா, நம்ம வாழ்க்கை ஒரு சில காரியத்தை வந்து தோல்வியை வச்சு அப்படி கையில் பிடிச்சிருப்போம். நம்ம தோத்து போயிட்டோம் சொல்லி அப்படி நிற்காம, இல்லை நான் ஒரு சில பிரச்சனைகளை போயிட்டேன், நான் ஒரு சில துன்பத்தில் கடந்து போயிட்டேன், துன்பத்தை நினைச்சு காலத்தை இது பண்ணி போயிருக்காத படிக்கு, இல்லை எனக்கு வந்து மிஞ்சினா அப்படிதான் இருந்தேன் சொல்லி அந்த காரியத்தை நினைச்சு கொண்டு நடக்காம பின்னானவைகளை மறந்து முன்னானவை நாடி போகணும். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஜெயத்தை பெற்று கொண்டு போகணும். இல்லைன்னு சொன்னா நான் இன்னைக்கு வந்து இத்தனாவது ஜெயிச்சேன் சொல்லிட்டு நாளைக்கு ஜெபிக்காம போறது வித்தியாசம். சரிங்களா? பழைய காரியத்தை விட்டு முன்னாடி நாடி கொண்டு போகணும். எனக்கு பழைய ஏமாற்றங்கள் வந்துச்சு, மீண்டும் வராதபடிக்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பாரு நம்பிக்கையில நம்மளை புதுப்பிச்சு கொண்டு நடக்கும் பொழுது ஒரு மாற்றம் வரும். அதுதான் வசனம் சொல்லுகிறது அழகா, பின்னானவைகளை மறந்து முன்னானவை நாடுகள். முன்னாலே நாடும் பொழுது நமக்கு வந்து பல காரியங்கள் நம்ம விட்டு போனாலும் நம்ம சிந்தனைகள் வந்து அதிக நம்மளுக்கு வந்து மைண்ட்ல வந்து டிஸ்டர்ப் கொடுக்கும். எப்படி சொன்னாக்கா, இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டுறோம் வச்சுக்கோமே, இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டி போய்கிட்டு இருக்கோம், நேர்பாதை நம்மளுக்கு ஓட்ட தெரிஞ்சுன்றனால நம்ம பின்னால் பார்த்துட்டு போக முடியுமா? அண்ணா நீங்க சொல்லுங்க, போக முடியுமா? எவ்வளோ பெரிய செம்பியனாக இருந்தாலும் பின்னால் பார்த்து ஓட்டுனா ஆபத்து தான். ஏன் சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கடந்து போகிற ஒரு சில காரியங்கள் நம்ம நிப்பாட்டி கொண்டு இருந்து நெக்ஸ்ட் லெவல் நம்ம போய் கொண்டிருக்கப்ப நம்ம பின்னானவைகளை துன்பத்தையே பார்த்து கொண்டு, கவலைகளே பார்த்து கொண்டு, இல்லை ஏமாற்றத்தை பார்த்து கொண்டு நின்றுகிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ஆபத்தை சந்திப்போம். ஆனால் கர்த்தர் வசனம் சொல்றது, பின்னானவைகளை வந்து நீங்க முன்னாலே நாடுங்க. முன்னுக்கு நம்மளுக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடுப்பதற்கு நம்மளுக்கு இப்படி ஒரு காரியங்கள் வந்திருக்கலாம், ஒரு கண்ணீர் வந்திருக்கலாம், ஒரு ஏமாற்றம் வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் கிறிஸ்து நம்ம இடைப்படும் பொழுது அழகா வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. அதாவது கிறிஸ்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நம்ம ஜெப வாழ்க்கை சரி, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம படிக்கப்படி ஏறிக்கொண்டே போகணும். உலக வாழ்க்கையிலும் நம்ம இப்படியே இருந்துடக்கூடாது. நாளுக்கு நாள் நல்ல ஒரு தொழில், ஒரு அப்டேட் பண்ற லெவலுக்கு. இப்போ ஒரு காரியம் ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒருத்தருக்கு 39 வயசு, அவர் நார்மலா படிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பெடல மீட் பண்றப்ப அவர் சொல்றாரு, திருப்பி அவர் படிப்பு வந்து சம்பவம் பண்ண போறேன்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா, இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட படிப்பை மாற்றிக்கிட்டு சொன்னாக்கா நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு அதுக்கான இன்கம் நல்லா இருக்கும்.
டிப்ளமா வச்சுருந்தா இப்போ டிகிரி போகிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. சரிங்களா? அப்போ என்னன்னா நம்ம வந்து இந்த படிப்பை படிச்சுட்டோம் இப்படியே இருந்துட்டோன்ட்டு போகிறது தப்பு இல்லை. ஆனால் நாட்டில் இந்த உலக காரியங்கள் நடக்கும் பொழுது நம்மளை ஆப்டேட் பண்ணிக்கணும். நம்மளை வந்து மேம்படுத்தி கொள்ளும் பொழுது அது உலக வாழ்க்கைக்கும் சரி நிறைய ஒரு இதாக இருக்கும். இப்போ டக்குனு சார் பக்கம் ஞாபகம் வந்துருச்சு. இப்போ சார் வந்து படிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக சார் உங்கள் ஒரு இதில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா எடுத்து படித்தா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போவோம். ஆமாவா? ஆமாவா சொல்லுங்க. சரி, ஆமாம் தானே. ஏன்னா தங்கச்சி ஒருத்தர் வந்து டீச்சராக இருக்கலாம், அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு இதை படித்து முடிச்சு அடுத்த கோர்ஸ் நம்ம எடுத்து போகும்போது தான் நம்ம அப்டேட் ஆகிட்டே போயிட்டு நம்மளோட இன்கமும் சரி நம்மளோட பதவியும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தரும் சரி இந்த உலக வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற ஒரு சில தடைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரா முன்னாலே பார்த்துட்டு போவோம். ஏன்னா நமக்கு முன் செல்வர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்காரு. ஏன்னா நம்ம போன வரைக்கும் நம்ம சிந்தனைகள் நம்மளோட ஏமாற்றங்கள் கண்ணீர்கள் வந்து நமக்கு தடையாக நிற்கும். ஆனால் கர்த்தர் வசனம் சொல்கிறது நீ முன்னாடியே போ, ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்தா நீ என் வசனத்தை நம்பி போ, உலக வாழ்க்கையில் எடுத்தா நீ நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னதை படிக்க முடியுமோ இல்லை உனக்கு இப்போ நல்ல நல்ல வேலையை செய்யணும் கற்றுக்கொண்டு போவோம்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட காரியங்களுக்கும் நம்ம கற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது தான் கர்த்தர் வசனத்தையும் படியும் சரி உலக வாழ்க்கையில் நம்ம வாழும் பொழுது சரி ஒரு தெளிவுக்குள்ள ஒரு கிளியரான லைஃப்குள்ள வாழ முடியும். சரிங்களா? ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க வழி நடத்தி வந்த ஒரு ஆள் இல்லாத பொழுது அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா ஸ்டக் ஆயிட்டாங்க. எனக்கு நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு சாப்பாடு எங்கே போவோம், நம்மளை எப்படி இந்த இடத்துல விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது தான் ஆண்டு அவங்க திருப்பி இந்த மாதிரி ஒரு கம்பத்தை சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு சார் திருப்பி எடுத்துங்க. அதே யோசுவா தான். யோசுவா 1:5 எடுத்துங்க சார். 1:5 இல்லைங்க 1:5 வேணாம், முதல் 1:2 படிச்சோம்ல நீங்க அதே யோசுவால 3:4 படி. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆமென். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். ஆமென் ஆமென். இங்க பாருங்க, இப்ப நம்ம சொன்னல நம்ம வாழ்க்கையில தோல்விகள் வெற்றிகள் ஒரு பழைய வெற்றிகள் பழைய காரியங்கள் இருக்கும்பொழுது நம்ம கடந்து போவோம். ஆனால் கடந்து போறப்போ ஒரு சில இழப்புகள் வரும் பொழுது கஷ்டமா இருக்கும். வசனம் சொல்லுது நம்ம முன்னால போக சொல்லுது. ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது நீ பாத வைக்கும் இடமெல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்றாரு. இப்போ வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அப்படிங்கிறது. நம்ம வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு கொண்டு நடக்கும் பொழுது நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் சரி சபை காரியங்களும் சரி குடும்பத்திலும் சரி கர்த்தர் வந்து நம்மளோட இடைப்படுகிறவராக இருக்கார். ஏன்னா நம்ம நடக்கிறது வந்து கர்த்தரோட வார்த்தையை பிடித்து நடக்கும் பொழுது நம்மளோட செய்கிற இடமெல்லாம் அப்படி இருக்குன்னா உன் பாதம் வைக்கும் இடமெல்லாம் நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. எப்படி கொடுப்பாருன்னா நம்ம போய் நம்ம குடும்பத்தோடு இருக்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் போய் நம்ம உறவுகளை சந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாரு, ஒரு பாதுகாப்பு கொடுப்பாரு. வேலை செய்யற இடத்துல சரி நம்ம வேலை செய்யற இடத்துல கர்த்தர் நமக்கு நம்ம போற இடத்துல வந்து கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாரு. சபை காரியங்கள் நம்ம சபையில செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஏன்னா வசனம் சொல்லுங்க நீ போ உன் கால் வைக்கிற இடம். இதே சம்பவம் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கடந்து போறதுக்கு அவங்களுக்கு தடையா இருந்தது. ஒரு யோர்தான் நதி கால தடையா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில வந்து நாம் முன்னேறி போவதற்கு நம்மளோட பலவீனங்கள் இருக்கும். அது தடை என்று சொல்லும்போது ஒரு பயம் மாதிரி நம்மளுக்கு நிற்கும். ஏன்னா இழப்பை பார்த்தோம் நம்மளுக்கு வந்து திருப்பி நெக்ஸ்ட் லெவலுக்கு திருப்பி போக யோசிப்போம். இப்போ வச்சுக்கோமே ஒரு பிஸ்னஸ் ஒரு 1 லட்சம் வெள்ளி பிஸ்னஸ் எடுத்து செஞ்சுட்டு லாஸ் ஆகிட்டோம். சரிங்களா? லாஸ் ஆகிட்டோம். நம்ம வந்து திருப்பி நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணி செய்ய பார்ப்போமா? சொல்லுங்க, யாராச்சும் பேசுறீங்களா? அண்ணன் நீங்க சொல்றீங்களா? பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஒரு இழப்பை பார்த்தனால. ஆனால் வசனம் சொல்கிறது உன்னோட நீ உன் காலை நான் ஆசீர்வதிப்ப சொல்றேன். உன் காலை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றது வந்து எப்படின்னா நீ செய்யற காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். வசனம் 5 அழகா சொல்லுது பாருங்க. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லுது. இங்க பாருங்க, ஒரு மனுஷன் தோத்து போயிட்டான், ஒரு மனுஷன் கவலையில கடந்து போயிட்டான், ஒரு மனுஷன் ஏமாந்தத்துல கடந்து போயிட்டான்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வாக்குறுதியா வந்து இறங்குது. நீ இப்போ உயிரோடு இருக்கிறனால உன்னை ஒன்றும் வந்து ஒருத்தன் வந்து ஏமாற்ற மாட்டான். எப்படி ஏமாற்ற மாட்டான்னா நம்ம ஏமாந்து போன காரியம் நம்மளுக்கு திருப்பி நேரிடாது. ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு வாக்குறுதியா கொடுக்கிறாரு. சரிங்களா? உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எப்படின்னா நம்மளுக்கு பயமா இருக்கிற ஒரு காரியம் நம்மளுக்கு தடையா இருந்தாலும் சரி கர்த்தருடைய வார்த்தை நம்மளோடு கூட இருப்பதனால நமக்கு தடையா இருக்கிற எல்லா பயங்களும் சரி எல்லா கேள்விக்குரியான காரியமா இருக்கட்டும் சரி எல்லாத்தையும் வந்து கர்த்தர் அவர் வாக்குறுதியை கொடுத்து நம்ம என்ன பண்றாருன்னா எது உனக்கு வராது. ஏன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை வந்து பரிசுத்தம் உள்ளதா இருக்குது. அந்த வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்குது.
நம்ம செயல்படுற சொன்ன நம்ம காலடி சொன்னல, நம்ம இப்போ எப்படி செயல்படுறோம்னா 3ஆம் வசனத்துப்படி பார்க்கும் பொழுது நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையுமே நடக்கும் பொழுது அவரோட வார்த்தை நமக்குள் கிரியை செய்யறதுனால நமக்குள்ள அந்த பரிசுத்தம் தெய்வ பிரசன்னம் நம்மோடு இருக்கும். அதனாலதான் நம்ம போற ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவர்கள் சென்ற ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம தேசத்துல அநேக கிறிஸ்தவர்கள் மிஷினரியா வந்தவங்க அநேக அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க, அநேக நன்மையான காரியம் செஞ்சிருக்காங்க. எப்படி செஞ்சிருக்காங்கன்னா அவர் காலடி ஆசீர்வதிக்கப்பட்டது. எப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் வசனத்தை பிடித்துக் கொண்டு கர்த்தருக்காய் செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் இன்று வாழ நமக்கு வந்து அநேக பிரயோஜனமா இருக்குது. அப்படிதான் கர்த்தர் நம்மளோட இடைப்படுறாங்க. அப்படிதான் தேவன் நம்மளுக்கு கூட சொல்றாரு, நீ என்னை நம்பி போ, உனக்கு பயம் வேணாம். ஏன்னா நம்ம சொன்னல, இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து ஒரு தடை வந்து அந்த யோர்தான் நதி. ஆனா நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய இழப்பை குறித்து ஒரு தடை நிக்கலாம். இல்ல நான் கடந்து போற பாடுகள் குறித்து நான் ஒன்னும் இத்தனை வருஷத்துக்குள்ள இப்படி என் காரியத்தை முடிச்சிருவேனா, ஒரு சக்சஸ் அடைஞ்சிருவேனா, இல்ல கொச்சிக்கு தம்பிலாம் படிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. படிக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இன்னும் இத்தனை வருஷம் நான் கணக்கா படிச்சு முடிச்சிருவேனா. இந்த லாக்டவுன்லாம் வரப்ப நம்ம எவ்வளவு ஸ்டக்காகி நின்றோம் லைஃப்ல, அடுத்த லெவலுக்கு போக முடியும் சொல்லி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்ம பயமா இருக்கும். ஆனா கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறாரு, நீ நடக்க போறது என் வார்த்தைப்படி நடக்க போற, நீ செய்ய போற காரியம் வந்து உனக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறாரு. உயிரோடு இருக்க எவனும் உன்னை எதிர்த்து நிக்க மாட்டான். ஏன்னா உனக்கு துணை நிக்க கர்த்தர் வந்துட்டாரு. உன் ஸ்ட்ரகிளை பார்த்து கர்த்தர் வந்துட்டாரு, உன் கண்ணீரை பார்த்து கர்த்தர் வந்துட்டாரு, உன்னை ஏமாத்துறதை பார்த்து கர்த்தரோடு செயல்பட அவர் வார்த்தை கொடுத்துட்டாரு. அப்படி செயல்படுற கர்த்தரை நாம் பிடித்து கொண்டு நடக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு காரியங்களும் மாற்றம் வரும். பயம் என்ற ஒரு காரியம் எல்லாத்துக்கும் இருக்கும். பயம் சொல்லிட்டு இந்த பயம் பத்தி சிம்பிளா சொல்லணும்னா நம்மளுக்கு நல்ல அடையாளமே கொரோனா தான் வந்துச்சு. பயம், வீட்டுல இருந்து வெளியாக பயம், அங்க போக பயம், இங்க பயம். அதுக்கு முன்னுக்கு நம்மளும் இப்ப சிம்பிளா சொல்ல போனா 400 அப்படிதான் சுத்திட்டு இருந்த ஆளெல்லாம் கம்முன்னு வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஏன்னா ஆமா இல்லையா, யாராச்சும் போனாங்களா, நான் ரவுடி சுத்தம் போனாங்களா இல்லையே, நான் பெரிய பெரிய ஆளுக்கு போனாங்க இல்லையே, போனா தெரிய போய் அடுத்த ஒரு மாசத்துல பெட்டி ஆயிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பயம் கொடுத்துச்சுல. இந்த காரியம் நான் ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு காரியத்தை இழந்தும் பொழுது எப்படின்னா, படிக்கிற பிள்ளைங்க தன் படிப்போட காரியத்தை சக்சஸ் பண்றதுக்கு இப்போ வச்சுக்குமே தன் பிள்ளைங்க வந்து வெளியில போய் படிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பாவோட சப்போர்ட் இல்லாமல் அவங்க படிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு மாசம் ஃபீஸ் கட்டுறதுலாம் இருக்கும். அப்படின்ற ஒரு சம்பவத்துல தன் வீட்டில் போதுமான வருமானம் இல்லை சொல்றப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டக் ஆகும். ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ போ, நான் உன் காலடி ஆசீர்வாதம் பண்றாரு, நீ போ, நான் உன்னோடு இருப்பேன். ஏன்னா ஒரு பயம் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு படிக்கிற மனுஷனுக்கு பயம் வந்துச்சுன்னா அவன் படிப்பு சக்சஸ் பண்ண முடியாது. அப்ப அவன் படிப்பை சக்சஸ் பண்ணலன்னு சொன்னாக்கா அவன் நெக்ஸ்ட் லெவல் அவனோட கெரியர் வந்து லோ ஆயிடும். ஆமாவா இல்லையா? அவன் வந்து கண்டிப்பா அந்த கஷ்டமான காரியத்துக்குள்ள போயிடும். ஆனா கர்த்தர் வார்த்தை சொல்கிறது, உனக்கு எந்த ஒரு பயமான காரியமா இருந்தாலும் சரி, உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிற காரியம் இருந்தாலும் சரி, கர்த்தர் வார்த்தை சொல்றது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்றாரு. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு தான் ஆண்டு வந்து ஒரு சில காரியத்தை கொடுப்பான். ஏன்னா அவன் பயந்துருவான். அவன் வந்து வீர மாதிரி இருப்பான். ஆனா ஒரு சில சோர்வுகள் வரும் பொழுது, ஒரு சில கண்ணீர்கள் வரும்பொழுது அவன் என்ன ஆகிறான்னா நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு பயந்துருவோம். இது நம்ம இருக்கிற எல்லாருமே ஹீரோவா இருப்போம். ஆனா ஒரு சில காரியங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனா கர்த்தர் வார்த்தை சொல்றது, உங்களுக்கு எந்த ஒரு காரியம் நடக்க போறதில்லை, எந்த ஒரு கண்ணின் காரியம் வர போறதில்லை. ஏன்னா அந்த வார்த்தை கொடுத்து நடத்துற தேவன் வந்து அவர் வாக்குறுதியா சொல்றாரு, நீ வாழும் நாட்கள் உனக்கு விரோதம் வராதுன்னு சொல்லி. இந்த விரோதம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எப்படி சொல்லலாம்னா, இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்ணவங்க சொன்னதுனால, ஒரு பிசினஸ் பண்ணவங்க ஏமாற்றத்தை பார்த்தாங்கன்னா அடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா அந்த அடுத்த நெக்ஸ்ட் லெவல் செய்யும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அவர் எனக்கு சொல்லியிருக்காரு, அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு சொல்லிட்டு. ஆபத்து வந்து உயிருக்கு மட்டுமல்ல, நம்முடைய எண்ணங்களுக்கும் சரி, நாம் செய்கிற தொழிலுக்கும் சரி, எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் வராதபடிக்கு நம்முடைய காக்க தேவனோட வார்த்தை இருக்குது. ஆனா மனுஷனாகி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சில காரியத்தை கொடுத்து பயந்துருவோம். இப்ப நான் கூட ஒரு சில காரியம் நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரகிள் ஆயிடும். இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம், காலையில் வேலைக்கு கிளம்பிட்டு வேலைக்கு போயிட்டு அப்புறம் சேர்ச்சுக்கு வரணும். காலையிலே மோட்டர் எடுத்து டக்குனு கொஞ்சம் தூரம் வரேன், மோட்டர் அலசிடுச்சு. பார்த்தா அப்படின்னா மோட்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலையிலே காடி எடுத்து வந்தேன்னா ஒய்ஃப் சேர்ச்சுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிக்க நேராக என்ன வந்து காற்று அடிச்சுட்டு அப்படி இப்படி வந்து சேர்த்துட்டேன். ஆனால் சேர்ச்சு முடிஞ்சு வரப்போ கூட ஒன்றும் மோட்டர் செய்ய முடியல, வந்து செய்கிறவங்க செய்யலை. ஆனால் நான் இல்லை, எனக்கு இப்படி ஆச்சு, இது எனக்கு தடங்கள் இல்லைன்னு சொல்லி நான் வேலை செய்யறதுக்கு லேட்டாக போயிருந்தேன்னா என்னோட வேலை நான் அங்கேயே இருந்தேன்னா என்ன இருக்கும், நான் வேலைக்கு லேட்டாக போயிருப்பேன், சேர்ச்சுக்கு வந்திருக்க முடியாது. ஆமா இல்லையா? இல்ல வேலை முடிஞ்சு நான் சரி மோட்டரும் செய்யல, நம்ம என்ன பண்ணு சொல்லி ஸ்டக்காகி அங்கே நின்றுருந்தேன்னா என்ன ஆயிருக்கும், நீ நான் சேர்ச்சி கணக்கான டைம்ல வந்திருக்க முடியாது. எல்லா நேரத்திலும் ஒருத்தர் தடைகள் வரும், அதை மேற்கொண்டது கர்த்தருடைய வார்த்தை ஞானம் இருக்குது.
அப்ப இது எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னா கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு தடை வரும் பொழுதும் பட்டு நெக்ஸ்ட் லெவல் நம்ம மூவ் ஆன் பண்றதுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாரு, வழிகளையும் சேவைப்படுத்தி கொடுப்பாரு. இந்த வசனத்துல 1ஆம் அதிகாரத்துல வசனம் 7 எடுத்து படிக்கிறது. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. ஆமென் ஆமென். நீங்க பாருங்க, நம்ம பார்த்த ஒரு காரியம் தடைகள் பார்த்தோம், கர்த்தர் வழி நடத்துவான்னு வாக்கு கொடுத்தாரு பார்த்தோம். ஆனா இந்த மாதிரி எல்லா காரியங்களும் செயல்படுறதுக்கு ஒரு மெயினான ஒரு கீ எங்க இருக்குன்னு சொன்னாக்கா கர்த்தருடைய வசனத்துல தான் இருக்கு. ஏன்னா அங்க பாருங்க, வசனம் அழகா சொல்லுது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணம்னு சொல்லுது. இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்த காரியங்கள் இருக்கு, அநேக காரியங்கள் இருக்கு. அன்புள்ளவனா இருக்கணும், மதிக்கணும், ஆமாவா இல்லையா, இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நாம் செய்யணும் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவர் உண்மையான அது அதிகமாக நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிறோம். எப்படின்னா நம்ம செயல்படுற ஒவ்வொரு காரியத்திலையும் பரிசுத்தம் இருக்கணும். அந்த பரிசுத்தம் தேவன் நம்மளுக்கு நியமிக்கப்பட்ட வேதத்தின்படி நடக்கும் பொழுது ஒவ்வொரு காரியம் நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு செதுக்கி கொடுப்பார். எப்படி சொன்னாக்கா நம்மளோட வசனத்தில் எப்படி எடுத்துக்கிட்டா வசனம் நம்ம காலையில் வசனம் படிக்கிறோம், அப்படி இப்போ நான் சர்ச்சுக்குள்ள வசனம் போடுவேன் சொல்லுவோம்ல, அதை நான் படிக்கிறனால போடுறேன். மற்ற நம்ம எல்லாரும் வசனம் படிப்போம், ஆமாவா இல்லையா. அந்த வசனம் படிப்பது கர்த்தரின் வார்த்தையுமே நடக்கும். இங்க பாருங்க, என் வசனத்துல காலையில படிக்கணும், நைட்டு படிக்கணும். ஏன் படிக்கணும்னா அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும். இயேசு கொடுத்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும். அந்த கிரியை தான் நம்மள என்ன பண்ணும், நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். உலகத்துல அநேக ஞானங்கள் இருப்பாங்க, அநேக புஸ்தகங்கள் படிப்பாங்க. ஆனா நம்மளுக்கு பிழை கூட்டுறது அநேக ஒரு நித்தியமான ஒரு காரியம் இருக்கு சொன்னா இந்த வேதம் தான். வேதம் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும். நம்ம படிச்ச படிப்பு நம்மளை ஸ்டக்காக்கி நிப்பாட்டி வச்சிடலாம். ஆனா கர்த்தருடைய வேதம் நம்ம காலையிலும் மாலையிலும் படிக்கும் பொழுது எப்படி அங்குள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணி யோசுவா கிட்ட ஒரு அறிவுரையா ஒரு கண்டிப்பா சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இந்த வசனத்தை நீ என்ன பண்ணா படிக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். அதை நீ எப்படின்னா ரொம்ப முக்கியமா ரொம்ப ஒரு கருதி அந்த காரியத்தை செய்யணும். ஏன்னு சொன்னாக்கா இந்த உலகத்துல நம்ம இப்ப கடந்து போற காலத்துல வேலை, பிள்ளைங்க, பிசினஸ், டியூஷன் அப்படி சொல்லி ரொம்ப பிஸியா இருக்கும். ஆனா நம்ம ஒரு சில காரியத்தை தவற விடுவது உண்டு. இப்ப என்ன எடுத்து நானும் அதே காரியத்தை தவற விட்டுருவேன். என்ன காலைல ஏஞ்சிக்கு கஷ்டமா இருக்கு, ஏன்னா உடம்பு டயர்டா இருக்கிறதுனால. ஆனா கர்த்தர் வசனம் சொல்லுது, காலையும் மாலையும் என் வசனத்தை தியானிங்கன்னு சொல்லும் பொழுது அப்ப நம்ம இதை கண்டிப்பா செய்ய முயற்சி எடுத்துக்கொண்டு செய்யும் பொழுதுதான் நமக்கு கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிற முன்னான அதிசயங்கள், அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முதல் ஒரு காரியம் இருக்குது. நம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியம் நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மளோடு பேசுகிறவரா இருக்காரு. இரண்டாவது தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, அவரோட வசனம் சங்கீதத்தில் போட்டுருக்குல்ல, கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா என்று சொல்லுது. அப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு நம்ம கடந்து போற ஒவ்வொரு ஜெயமான காரியத்துக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று சொல்லும் பொழுது நாம் அந்த தியானத்தோடு கூட வச்சு அந்த வசனத்தோடு கூட வாழணும் நம்மள. ஏன்னா கர்த்தர் இது அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் சொன்னாரு இல்ல, அவங்க கடந்து போன சூழ்நிலைக்கு தான் சொன்னாரு இல்ல. நம்ம இப்ப கடந்து போற சூழ்நிலை மத்தியானம் நம்மளுக்கு என்ன மாதிரி ஸ்டக்காகி நிற்கும் தெரியாது வாழ்க்கையில. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவத்தை நீ மேற்கொள்ள தயாரா இருக்கணும். எப்படி தயாரா இருக்கணும்னா, நீ அடுத்தடுத்த காரியத்தை மேற்கொள்றதுக்கு, பரிசுத்தமா வாழ்வதற்கும் சரி. உனக்கு கண்ணீர் வந்துருச்சுன்னா, எனக்கு கண்ணீர் வந்தனால கிறிஸ்து என்னோட கூட இல்ல, அதனால எனக்கு கண்ணீர் வந்துருச்சு, இல்ல என்னை ஏமாத்திட்டாங்க, ஆண்டு எனக்கு உதவி செய்யறதுனால, அப்படிலாம் இல்லை. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு பாடமா கொடுக்குறாரு. பலவீனம் வந்துருச்சு, இந்த பலவீனம் வந்தனால எனக்கு கர்த்தர் கூட இல்லை அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு பலவீனத்திலும் கர்த்தர் பலப்படுத்த வல்லவரா இருக்கு. அதனால ஏசாயா 40:29 சொல்லுது, என்னது அவர் கழுகுக்கு சமான பலனத்தை கொடுத்து நம்ம வழி நடத்துறேன்னு சொல்லிட்டு, இப்படி ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் நம்மளுக்கு போஷித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் செயல்படும் ஒவ்வொரு காரியத்தையும் எதா இருந்தாலும் சரி கர்த்தரோட வார்த்தையை பிடித்துக்கொண்டு நடக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு ஒவ்வொரு மாற்றங்கள் வரும். நம்ம ஏமாற்றப்பட்டிருந்தாலும் சரி, நம்ம இப்ப நல்லா இருந்தாலும் சரி, இன்னும் அதிகமா நல்லா இருக்கிறதுக்கு நல்ல ஒரு காரியம் இருக்கு. ஒரு முக்கியமான காரியம் சொன்னா கர்த்தரோட வார்த்தை தான். ஏன்னா உலக வார்த்தைகள் மாறி மாறி போயிடும். இந்த ஜீவன வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. ஒரு காரணம் என்ன, நம்ம இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஜீவன் உண்டு, இந்த வார்த்தையெல்லாம் நம்ம செழிப்பா இருப்போம். அந்த வார்த்தையெல்லாம் நம்ம என்ன விட்டுறோம்னா நம்ம எப்படி இருப்போம்னு சொன்னாக்கா ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். வசனத்துல பார்த்தோம் தானே, உன் வசனம் யோசுவா 1:3 சொல்லுது, நீ போகும் ஒவ்வொரு இடத்துலயும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்னார்ல. எப்படி அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில தான் அந்த ஆசீர்வாதம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெண்கள் கல்யாணம் பண்ணி எங்க போவாங்க? மாமி வீட்டுக்கு போவாங்க, ஆமாவா இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வலது காலை எடுத்துப்பாங்க, ஆமாவா இல்லையா?
கேள்விப்பட்டிருக்கீங்க, அதனால தெரியும், நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அந்த பெண் வந்து வலது காலத்தோட அது வந்து ஒரு கல்ச்சரா வச்சிருக்காங்க. அப்ப அந்த மருமக வீடு வந்து ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு காரியம். அப்ப கர்த்தர் எவ்வளவு அழகா சொல்றாருன்னா, உன் காலை உன்னோட வழிகளை ஆசீர்வதிக்க சொல்லும்போது நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வாதமா வரும். ஆனா எல்லா காரியம் வரும்னு கர்த்தர் கொடுத்திருக்காரு. நம்ம பிடிச்சு கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் வந்து இந்த வசனம் 7 அடங்கி இருக்கு. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, கர்த்தர் உன் சூழ்நிலையை பார்த்துட்டாரு, கர்த்தர் உன் எல்லா காரியம் அறிந்திருக்கிறாரு. ஆனா நம்ம கர்த்தர் வேதத்தை வந்து நம்ம கணக்கா பிடிச்சு கொண்டு நடக்கணும். நீங்க பிடிக்கிறீங்களா, நான் பிடிக்கலையா அதை கேட்கல. நம்ம வந்து பிடிச்சவங்க நடக்கிறது கர்த்தர் வந்து நம்மளுக்கு கட்டளையா கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம இந்த பூமியில வாழ்வதற்கு நம்ம ஒரு செட் எக்ஸாம்பிள் வச்சுட்டு நம்ம சந்ததிக்கு போகணும்னு சொன்னாக்கா நம்ம இந்த காரியத்தை செஞ்சாதான் நம்ம பிள்ளைகள் செய்வாங்க. நம்ம செஞ்சாதான் அடுத்த ஜெனரேஷன். இப்ப நம்ம சபையில நம்ம இப்படி வந்து நம்ம வந்து தேவனை துதிச்சு, என்ன மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் வந்து நம்ம கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்மளோட சந்ததி வந்து துதிக்கும். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நம்ம அங்கிள் ஆண்டிலாம் வந்தாங்க, எதாவது துதிப்பாங்க. ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு வைத்துட்டு போன ஒவ்வொரு காரியமும் செட் எக்ஸாம்பிள் பண்ணி வச்சுட்டு தான் போவாரு. இதை நம்ம பிடிச்சுக்கொண்டு தெளிவாக நடக்கும் பொழுதுதான் நம்மளோட வாழ்க்கை பயணம் எங்க இருக்குன்னா கிறிஸ்துவோடு கூட இருக்கும். இவரோட வாழ்க்கையிலும் இந்த யோசுவாவோட அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பயணம் இருந்தது. அந்த பயணத்தில் தடை இருந்தது. கர்த்தர் வந்து ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்து நடத்த வைக்கிறாரு. நம்மளும் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு காரியங்கள் வந்து தடையா நின்றிருந்தாலும் சரி, எண்ணங்கள் நின்றிருந்தாலும் சரி. இப்போ வந்து நம்ம சொல்ற தடை வந்து சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில நம்ம பிசினஸ், வேலை, விளைவுன்னு சொல்றோம். நம்ம நல்லா இருந்தா கூட நம்ம மைண்ட் நம்மள சரியா கொண்டு போனோம்னா இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக மாட்டோம். புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு இடம் இருக்குன்னா வேதம் தான் இருக்கு. ஏன்னா வேதம் தான் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கும், பொறுமையா இருக்க கற்றுக் கொடுக்கும், அன்பா இருக்க கற்றுக் கொடுக்கும், தெளிவா இருக்க கற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் வந்து இயேசு நமக்காக இந்த பூமியில கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப இந்த வசனத்தை வந்து நாம் பிடிச்சு கொண்டு ஒவ்வொரு காரியமா செய்யணும். வார்த்தையை தியானிக்கும் பொழுதுதான் ஒருத்தன் கண்ணு தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆமாவா இல்லையா? ஒருத்தன் ஒரு ஸ்ட்ரகல்ல கடந்து போறான், நான் ஏமாற்றத்தை கடந்து போறேன் சொல்றப்ப, நான் கடந்து வந்தேன், என் தேவன் என்னை வழி நடத்தினா. எப்படி நடத்தினா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாங்க, அவங்க வழி நடத்தின தேவன் அவர் வார்த்தை மூலியமா அவர் நடத்தினார், என்னையும் நடத்தினாரு. எப்படி நடத்தினார்? நான் ஒரு வார்த்தையில் தியானமா இருந்தேன், எல்லா சூழ்நிலையும் அவர் வசனத்தை பிடித்து கொண்டு நடத்திருந்தேன். எனக்கு கண்ணீர் வந்துச்சு உண்மைதான், என்னை ஏமாத்துறது உண்மைதான், எனக்கு பலவித போராட்டங்கள் வந்தது உண்மைதான், நான் கைவிடப்பட்டது உண்மைதான். ஆனா நான் வசனத்தை பிடித்து நடக்கும் பொழுது எனக்கு ஜெயம் கொடுக்க பிலிப்பியர் 3:13 சொல்லி தானே, பின்னாடி மறந்துடு. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு வந்து நம்ம தடை வந்து நம்மளோட சிந்தனைகள் நிறைய போராட்டங்கள் கொடுக்கும். ஆனா வார்த்தை சொல்லுது, நீ மறந்துடு, பின்னாடிகளை மறந்துடு, பட்ட கஷ்டத்தை மறந்துடு, பட்ட ஏமாத்த மறந்துடு. ஆனா உன்னை எல்லாத்துலயும் உனக்கு சக்சஸ் ஆக்கி ஒரு நல்ல நிலைமை கொண்டு போய் வைக்க கர்த்தரோட வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை இருக்கு நம்மளுக்கு சொல்லணும். உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாம் தெரியும் தானே, அந்த வார்த்தை தானே இந்த வானத்தை பூமி உண்டாக்குனுச்சு, அந்த வார்த்தை தானே ஜீவனை கொடுத்துச்சு. அப்படி இருக்க அந்த வார்த்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து சொல்றாரு, நீ முன்னாடி நாடிப்போ. நம்ம எதிர்காலமா இருக்கட்டும், பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம வச்சிருக்க செட் ஒரு இந்த வருஷத்துல ஒரு 10 நாள் உபாசம் எடுத்து கர்த்தரோட வசனத்தை படிக்கணும், இல்ல நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா வளரணும், இல்ல அநேகருக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கணும் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கும். அதை நம்ம செயல்படுவதற்கு கர்த்தரோட வசனத்தின்படி கவனமாய் நடக்கணும். ஏன்னு சொன்னாக்கா, கவனமாய் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இப்போ வசனத்துல வந்து இப்போ பைபிள் ஃபோன் ஆப்ல பார்க்கும்போது நிறைய வித ஸ்லேம் இருக்குது தானே, அது ரோமனாய் சொல்லியிருக்காங்க, என்னன்னு சொல்லி வருது. இப்போ அப்போ எல்லா வார்த்தையும் கணக்கா இருக்குதா பார்க்கணும். அந்த கணக்கா இருக்குது நம்ம தெளிவா எடுத்து வச்சுக்கொண்டு நடக்கும் பொழுதுதான் அந்த கவனத்துக்குள்ள இருக்க முடியும். இல்ல ஏன்னா இது வந்து நிறைய விதமா சொல்லலாம் தெரியுங்களா? எப்படின்னா நம்ம கேட்கிற வசனமா இருக்கட்டும், நம்ம கேட்கிற வெளியில கேட்கிற பிரசங்கமா இருக்கட்டும், நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், இது என் வாழ்க்கைக்கு ஏற்புடையதா உள்ளதா, இந்த சத்தியம் எனக்கானதா. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு இடத்துல பேசுவார். அப்ப நம்ம நடத்தி கொண்டு போறதுக்கு தேவன் நம்மளுக்கு ஒரு பாதை வச்சிருப்பாரு. அந்த பாதையின்படி நடந்து கொண்டு சிச்சுவேஷன்களை வைத்துக் கொண்டு நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த வசனத்தை சொல்றாருல்ல, பலன் கொண்டு திடமானதாயிரு. ஏன் கர்த்தர் இந்த வசனம் மட்டும் அநேக தடவை பலன் கொண்டு திடமானதாயிரு சொல்றாரு? இந்த வசனம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, பயப்படாதுன்னு சொல்லுவாரு, திடமானதாயிரு. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து எவ்வளவுதான் சக்சஸ்குள்ள போனாலும் அவனை மெயின் கண்ட்ரோல் பண்றது அந்த பயமும் அந்த மைண்ட் செட் உள்ள ஒரு மூவ்மெண்ட் பண்ணாத ஒரு காரியம் இருக்கும். இந்த அதிகாரத்தில் நம்ம தெளிவா பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில செட் பண்ணியாச்சும், ஓகே இந்த வருஷத்துக்குள்ள இந்த வீடு வாங்கிடணும், இல்ல இந்த வருஷ கடைசிக்குள்ள ஒரு காடி வாங்கிடணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் என்ன பண்ணான், அவன் காடி வச்சிருக்கான், அவன் ஒன்றா சீவி தான் பாய்க்கிறான், அவன் ஸ்டேட்டஸ் போட்டுருக்கான், திருப்பி இன்னொரு காடி ஒரு நல்ல இதை விட ஒரு நல்ல காடி வாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட பார்வை இருந்து ஒன்றா சீவிக்கு ஒரு நல்ல காடி தான், ஆமாவா இல்லையா? ஆனா அந்த பையன் திருப்பி இந்த வருஷ கடைசிக்குள்ள இன்னொரு காடி பார்க்கணுன்றப்ப அது அவனோட ஏமிங், சரிங்களா? அது அவங்களோட கோல். ஆனா அந்த கோலை குறித்து போகணும்னா கணக்கான வழியில போகணும். இல்ல நான் இன்னொரு காடி வாங்கணும்,
சொல்லிட்டு நம்ம பேட்டான முறையில் சம்பாதிச்சோன்னு சொன்னாக்கா முடியாது. ஆமாவா இல்லையா? பேட்டான முறையில் நம்ம இன்கம் தேடணும்னா முடியாது. நம்ம செட் எக்ஸாம்பிள் வைக்கிறோம், அதை கணக்காக மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருக்காரு, தெளிவை கொடுத்துருக்காரு, நல்ல உறவுகளை கொடுத்துருக்காரு, நல்ல ஞானமான வார்த்தைகளை கொடுத்துருக்காரு. அப்போ அதை பிடித்து நடக்கும் பொழுது தான் ஒவ்வொரு காரியமும் தேவன் நம்மளுக்கு கொடுத்து அதை ஆசீர்வதிப்பார். ஏன்னா தைரியம் என்றது எல்லாத்துக்கும் தைரியம் இருக்கும். ஆனால் ஒரு சில நேரத்தில் முடிவெடுக்கும் பொழுது நம்ம வெளியில சிங்கம் தாண்டு தைரியம் எடுத்துருவோம், ஆனால் மூவ் பண்ணுறது கொஞ்சம் பயமா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஒரு சில முடிவுகள் எடுக்கும் பொழுது, நான் இப்போ முடிவு எடுக்கும்போது என் லைஃப்ல வீடு வாங்குறதுக்கு நான் அடுத்து நிறைய போராட்டங்கள் இருக்கு. அழகா ஒரு அக்கா எங்கள்கிட்ட பேசினாங்க, நீ இப்படிலாம் இது பண்ணலையா, அவனுக்கு செஞ்சு கொடுத்துறேன், லோனை செஞ்சு கொடுத்துட்றேன், ஒரு 10,000 செலவாகுனாங்க. நான் யோசிச்சிட்டேன், எல்லாம் செஞ்சு கொடுக்குன்னு சொன்னாங்க. சரி, ஏன் 10,000 சொல்றாங்க, அது என்னத்துக்கு போகுது அந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொன்னாலும் ஒரு சில காரியம் அவங்க நல்லா தான் பேசுறாங்க, உண்மையாக தான் பேசுறாங்க. ஆனால் ஒரு சில காரியம் அது சரியா இல்லை. அது நம்ம அது டக்குன்னு நான் முடிவு எடுத்துட்டு மூவ் பண்ணிங்கன்னா அது எனக்கு ஏமாற்றத்தில் முடிஞ்சிருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு காரியத்தை கொடுத்தார். ஏன்னா நம்ம பொறுமையாக நிதானமாக நம்மளுக்கு நல்ல உறவுகளோடு நம்ம பழகி நடக்கும் பொழுது நமக்கு செயல்பட ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் நம்மளுக்கு செவ்வாய்ப்படுத்தி கொடுப்பார். எப்படி செவ்வாய்ப்படுத்தி கொடுப்பாருன்னா நம்மளோட வார்த்தையை தியானித்து நடக்கும் பொழுது நம்மளோட எல்லா சூழ்நிலையும் நம்ம தைரியமாக இருக்கணும். கர்த்தரோட வாழ்க்கையில் தைரியமாக இருக்கணும். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தில் தைரியமாக இருக்கணும். நான் விழுந்து போனாலும் கர்த்தரோட வார்த்தை விழுவாது, நான் சோர்ந்து போனாலும் என் கர்த்தர் வார்த்தை என்னை சோர்ந்து கொண்டு போய்க்காது. ஏன்னா அவர் தான் பலப்படுத்துகிற தேவன், அவர் தான் சோர்ந்து போறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன். இப்படி எல்லா காரியங்கள் இருக்கும் பொழுது கர்த்தரை நாம் பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது தான் நம்ம எந்த காரியத்தில் நம்ம கேள்விக்குறியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியங்கள் நமக்கு ஒரு ஸ்டக்காக நின்றாலும் சரி, இல்லை நம்ம மூவ் ஆன் பண்றதுக்கு தடையா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தை சொல்றேன், கண்டிப்பா கர்த்தர் நம்மளுக்கு சம்பூர்ணப்படுத்தி கொடுப்பாரு. நாம் விசுவாசித்து கர்த்தரோட வார்த்தையில் நடக்கும் பொழுது அது கண்டிப்பா, அது என்னால இல்லை, நாங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அது அவர் நமக்கு வச்சிருக்க ஆசீர்வாதம், அதுதான் முன்னாளுக்கான ஒரு ஆசீர்வாதங்கள். சரிங்களா? அந்த வசனம் 9ல கடைசி அந்த வசனத்தை படிச்சிருங்க. 19. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமீன், ஆமீன். இப்போ நம்ம சொன்னல, ஒரு காரியம், ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கு, ஒரு தவறுதல் நடந்திருக்கு, நம்ம ஒரு திருப்பிக்கு ஒரு காரியத்துக்கு போக முடியல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ நெக்ஸ்ட் லெவல் போ, நான் ஆசீர்வதிப்பேன், உன் காலடி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. நம்ம நடந்து கொண்டு போறப்ப கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ பிழைப்பது என் வார்த்தையினான்னு சொல்றாரு. ஆமாவா இல்லையா? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாருல்ல, அப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நடப்பதற்கு கர்த்தருடைய வசனத்தை பிடித்து நடக்கிறோம். அப்ப இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, உனக்கு நான் கட்டளையிட்டு இருக்கேன், பலன் கொண்டு திடமன திருப்பி வருது. ஏன்னா நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொண்டு போய் கொண்டுதான் சரி, மீண்டும் மீண்டும் நம்மளை ஏமாத்துறதுக்கோ, ஏமாந்து போறதுக்கோ, நம்மளை தொல்லை பண்றதுக்கோ, நிம்மதியை இழப்பதற்கோ, கண்ணீரை வருவதற்கோ நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டோட வார்த்தை சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த பூமியில நம்ம எவ்வளவு காரியங்கள் செஞ்சாலும் கர்த்தர் இல்லாத ஒரு காரியம் இருளில் நடக்கிற ஒரு மனுஷன் மாதிரி. அதாவது மத்தியானம் காலையில் 6 மணிக்கு நடந்து போற பாரு இருக்கும். 6 மணிக்கு லைட்லாம் ரொம்ப இருட்டாக தான் இருக்கும், சரிங்களா? ஏன்னா நீங்க நான் போனேன், அதனால நீங்க சொல்றேன், ஏன்னா இருட்டாக தான் இருக்கும், சரிங்களா? அப்ப நம்மளுக்கு வாழ்க்கை வெளிச்சமா இது வந்திருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு வெளிச்சமா இருக்குது. நம்ம நல்ல ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், கடந்ததை விட்டுறணும், நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை நோக்கணும். எதை கொடுத்து நம்பிக்கைன்னா, என்னை ரட்சித்த தேவன் இருக்கிறாரு, என் வாழ்க்கையில் கடந்த எல்லா காரியத்தையும் மேற்கொள்றதுக்கு அவர் இருக்காரு, சரிங்களா? இன்னொன்னு, நம்ம எல்லா காரியம் செய்யறதுக்கு தேவனோட திட்டம் இருக்குதா, அவரோட சித்தம் இருக்குதா? நான் சொன்னேன், ஒரு பையன் காடி வாங்க போறான்னு சொல்லிட்டு, இது அது அவங்க ஏன் பண்ண ஒரு காரியமா இருக்கும். ஆனா நம்மளுக்கு இந்த பூமியில அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. தெளிவா பொறுமையா புரிஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். தேவன் நம்ம பிழைக்க வைக்கிற ஒவ்வொரு காரியமும் அவர் சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு ஆசீர்வாதம் வரும். நான் படிச்சு முடிச்சு இப்படி ஆய்வுன்றது நல்ல ஏமிங். ஆனா இயேசுவே, இந்த வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணி கொடுங்க, இந்த வாழ்க்கையை நீங்க வாய்க்க பண்ணி கொடுப்பதற்கு நான் ஏற்புடையவனா இருக்கணும், சரியில்ல? ஆண்டவரே, எனக்கு 3.5 மில்லியன் வீடு வேணும், எனக்கு ஆசையா இருக்கு. இது ஏன் சொல்றேன், இதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு. ஏன்னா நான் சென்னை மெட்ரிக்ஸ்ல அந்த வீடு கட்டுற இடத்துல ப்ராஜெக்ட் போய் ஐசியா இருக்குவேன். அந்த வீடு நான் பெருசா இருக்குன்னு பார்த்துட்டு திடீர்னு பார்க்குறேன், ஃபேஸ்புக் ரீல்ல வருது, அந்த வீட்டோட 3.5 மில்லியன்ட்டு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு விளையாட்டு? ஏன் சொல்றேன்னா, ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஒரு சில காரியங்கள் இருக்கும். நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், கிறிஸ்துவாய்க்கு நம்ம தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தை நிதானமா புரிஞ்சு கொண்டு நடக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை, எனக்கு இந்த வருஷ காலத்தை எனக்கு இதுதான் வேணும்ன்றது அது நியாயமா இருந்தா, கர்த்தர் சித்தமா இருந்தாலும் கொடுக்கப்படும், தவிர இல்லைன்னா நம்மளுக்கு கண்ணீர் தான் வரும், இல்லைன்னா நமக்கு ஏமாற்றம் தான் வரும். நம்ம
செயல்பட ஒவ்வொரு காரியத்தையும் புரிஞ்சுக்கொள்ளணும். தேவன் எனக்கு கொடுப்பது நிச்சயம். அதுக்கு நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நல்ல காரியமா யோசிச்சு தெளிவாக வச்சுக்கணும். எனக்கு ஒரு காரியம் தேவையா இருக்கு, கர்த்தர் நீங்க கொடுங்க, அது கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா நம்ம அது புரிஞ்சுக்கணும், அது நமக்கு ஏற்புடையதா இருக்குதா இல்லை புரிஞ்சுக்கணும். நடக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஏமாந்து போக மாட்டோம். ஏன்னா வசனம் வந்து திடமானதாக சொல்லும் பொழுது நம்ம நினைச்சு கொண்டு தான் போவோம். இந்த வருஷத்துல வந்து நான் சக்சஸ் பண்ணிடுவோம் ஒரு காரியத்தை சொல்லி போய்கிட்டே இருப்போம். 1ஆம் மாதம் 10ஆம் மாதம் வரைக்கும் போயிட்டு இருப்போம். டக்குன்னு 10ஆம் மாதம் கடைசியில் அது நடக்க முடியாம போவோம். ஏன்னு சொன்னா 10 மாசம் ஆண்டு நம்ம வழி நடத்துனதை அந்த ஒரு மாசம் வர ஸ்ட்ரகிள்ல நம்ம விட்டுருவோம். ஏன்னா நம்ம சூழ்நிலைமைகள் நம்மளை அப்படி கொண்டு போயிடும். அதுக்கு தான் சொல்றேன், திடமனதாய் கர்த்தரை கேட்கும் பொழுதும் செயல்படும் பொழுதும் ஒவ்வொரு காரியத்தை அப்படியே தேவை பண்ணுவோம், செயல்படுவோம். ஒன்னொன்னு எதை செய்தாலும் சரி கர்த்தரை வார்த்தையை வைத்து கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் நாம் நடக்கும் பொழுதுதான் படிச்சோம். கர்த்தரை வார்த்தை நம்மளுக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்லி படிச்சோம்ல. பாடணும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா கர்த்தரை வார்த்தை தான் நம்மளுக்கு வழிகாட்ட போகுது. வெளிச்சம் இருந்துச்சுன்னா அங்க வந்து பீஸ் இருக்கும். இங்க பாருங்க, வெளிச்சம் இருக்கிற இடத்துல ஒரு நிம்மதியா இருக்கும். அதே வெளிச்சம் இடத்துல திருட வந்துடுவானோ கொள்ளைக்காரன் வந்துடுவானு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அதுதான் கர்த்தரோட வார்த்தை தான் அந்த வெளிச்சமா இருக்கு. அந்த வார்த்தையை பிடிச்சி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கண்ணீர் வராது. அப்படி கண்ணீர் வந்துச்சுன்னா அதை மேற்கொள்ள வழிகளை கர்த்தர் கொடுப்பார். கசப்புகள் வந்துச்சா அதை மேற்கொள்றது கர்த்தர் அநேக வழிகளை கொடுப்பார். கொள்ளை இதுதான் நம்மளுக்கு ஒரு சில காரியம் வந்து ஒருத்த வருவான், நம்மளை ஏமாத்த ஒருத்த வருவான். ஆனா நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்மளை பலப்படுத்துவதற்கு அநேக தேவதூதர்கள் கர்த்தர் நமக்கு வைத்திருக்காரு. ஏன்னா நம்ம வந்து பலப்பட்டு போனோம், நம்ம முன்னோக்கி போனோம். அந்த முன்னோக்கி போற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தரை முன்னிட்டு நடக்கும் பொழுதுதான் அது ஆசீர்வாதமா இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு காரியமா தான் பயப்பட வேணாம். வசனத்தின் கடைசியா சொன்ன மாதிரி தேவன் நம்மளோடு கூட இருக்கார். நம்ம ரட்சித்த தேவன் நம்மோடு கூட இருக்கார். உலக சூழ்நிலை எவ்வளவுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்தாலும் சரி, நமக்கு இல்லை நினைச்ச மாதிரி நடக்கினாலும் சரி, ஆனா கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து அவர் வாக்குறுதியை கொடுக்கிறார். சரிங்களா? அந்த வாக்குறுதி நம்மளை முன்னோக்கி செல்ல வைக்கும். அந்த முன்னோக்கி செல்வதனால் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம் சந்ததியும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு போஜனமுள்ளதா இருக்கும். அதுதான் நம்ம பயணத்துல, இந்த வாழ்ற வாழ்க்கையில நமக்கு ஒரு பயணம் உண்டு. இந்த பயணத்துல அநேக போராட்டங்கள் இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் வழி நடத்த முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை. கர்த்தனால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. கர்த்தனால நடத்த முடியாது சொல்லிட்டு எந்த ஒரு காரியமும் இல்லை. நம்ம கர்த்தரை வார்த்தையை பிடித்து நடக்கிற பிள்ளைய செயல்படும் பொழுது நாமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இதுவரையில கூட ஒரு சில சாட்சி நான் சொல்றேன். நான் வாங்கின வீடு பத்தி அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஆனா ஆண்டு வந்து நான் வாங்கின வீடு வந்து அது வேலை குறைவான வீடு. ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொன்னாங்க, வேட் கமெண்ட் கொடுத்தாங்க. ஏன்னா கடல் மணிக்கு இருக்கு, கல் அரிச்சுன்னு வீடு கணக்காக வீடு கடல் கிட்ட இருக்கிறதுனால. ஆனா நான் வாங்கி நான் வாழ்றேன் நிம்மதியா இருக்கிறதுக்கு காண்டு வந்து நான் நினைச்சு பார்க்கல எப்படிலாம் வாழ்வேன்னு சொல்லிட்டு. அது வந்து கர்த்தர் அந்த காரியங்கள் நம்ம கொடுக்கும் பொழுது சாட்சியா வச்சிருக்க ஆண்டு கிருபை செய்வார். எல்லா சூழ்நிலையும் சரி, நம்ம கடந்து போற ஒவ்வொரு காரியமா இருக்கட்டும், கர்த்தர் நம்ம முன்னிட்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை சாட்சியாக வைப்பார், நம்மளை வந்து ஆசீர்வாதமா வைப்பார். கண்ணீரை நம்ம மேற்கொள்ளாது. ஏன்னா கர்த்தர் வார்த்தை நம்மோடு கூட இருப்பதனால எந்த ஒரு காரியம் நம்ம மேற்கொள்ளாது. திகிரிமா இருங்க. எழுந்து நம்ம வசனத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்ம அடுத்த காரியத்தை கடந்து போவோம். கிருபையுள்ள நேசரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீ நல்லவர் அப்பா. அப்பா, கடந்த காரியத்தை நான் விட்டு ஆண்டவரே அப்பா, கண்ணீரா இருக்கட்டும், பல நாங்கள் மிந்தி எடுத்த ஜெயமா இருக்கட்டும், இல்லை நான் மிந்தி இப்படி சக்சஸ் ஆகிட்டேன் அப்படின்னு நினைச்சு நிற்காதபடி ஆண்டவரே, நெக்ஸ்ட் லெவல் எங்கள் வாழ்க்கையை மேற்கொண்டு செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு முன்பாக நான் எதிர்நோக்கி ஆண்டவரே வர தகப்பனே அப்பா, எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த பூமியில பிழைப்பதற்கு தெளிவின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீங்க இடைப்படணும் தகப்பனே அப்பா. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு மழை போல் ஆண்டவரே அப்பா நின்றாலும் ஆண்டவரே அப்பா, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தகப்பனே அப்பா யோர்தான் நதி கடக்க முடியாதபடி ஆண்டவர் ஒரு தடை நின்றது ஆண்டவரே. ஆனாலும் நீர் இடைப்பட்ட பொழுது ஆண்டவரே அப்பா, அந்த நீர் ஆண்டவரே அப்பா, அந்த யோர்தான் நதி ஆண்டவர் வெட்டாந்தரையே மாறினது ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நீர் இடைபடும் பொழுது எங்க வாழ்க்கையில் தடையாய் காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு போராட்டங்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு கேள்விகளும் ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவர் நீ எடுத்து போட்டு ஆண்டவரைங்களே முன்னோக்கி செல்ல வைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்களால முடியாது. நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் நேசிக்கிற எங்களை ரட்சித்த பரிசுத்தராக இயேசுவே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நாங்கள் பிழைத்திருப்பது உமது கிருபையினால் ஆண்டவரே. நீர் தமிழ் மத்தியில் இடைப்படுங்க, பலப்படுத்துங்க சுவாமி ஆண்டவரே. இந்த வார்த்தையோடு கூட பிள்ளைகளோடு கூட அதிகமாக பேசுங்க ஆண்டவரப்பா. நீர் பலன் கொண்டு திடமானதாக இருக்க சொன்னீங்க ஆண்டவரே. பலவீனமாக இருக்கிற எல்லா காரியமும் ஆண்டவர் நீங்கட்டும் ஆண்டவரே. பயமாய் தூண்டுகிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே, கேள்விக்குறியாய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே, எல்லாம் பதில் கிடைக்கட்டும் ஆண்டவரே அப்பா. எல்லா பயங்களும் நீங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் கர்த்தர் நீங்க இடைபடுகிற தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. நீங்க இடைபடுங்கப்பா, வழி நடத்துங்க சுவாமி. எங்களை தாழ்த்தி உயர்த்தி அன்பின் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சரி, எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்க. சபையில் அடுத்த காலத்தில் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகளை கொண்டு நம்ம பயப்படாதபடி திடமனதாக இருந்து இயேசுவை கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா கர்த்தர் நம்மளுக்கு எல்லாமே துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. சாட்சிகள் நேரம் உங்கள் மத்தியில் சாட்சிகள் இருந்தால் நீங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். இல்லைன்னா நம்ம மற்ற காரியங்களுக்கு கடந்து செல்வோம். இல்லையா? ஓகே, சாட்சி இல்லைன்னா நம்ம காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவோம். அண்ணா நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுறீங்களா? உங்களுடைய காணிக்கை தசம் பாகம் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நிலவேலைக்கான துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, காணிக்க அவனுடைய சமத்தில் வருகிறோம் சுவாமி. தேவனிங்களை ஆண்டவரே அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறோம் சுவாமி. இப்படி ஆசீர்வாதத்தில் ஒரு சிறு பங்கு ஆண்டவரை நாங்கள் காணிக்க கொடுக்குறோம் சுவாமி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 160 பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒருவரோடு கூட தங்கிடுங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பாடுவோம். உங்களுடைய காணிக்கையை நீங்கள் கொண்டு மன்னது செல்லலாம். பாடுவே சுரகவே தூதிக்கு பாதீரே, தூதிக்கு பாதீரே. தூதிக்கு பாதீரே, தூதிக்கு பாதீரே. உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா. தூதிக்கு பாதீரே, தூதிக்கு பாதீரே. உம்மை ஆராதனை சபையில் அறிவிப்பு இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதோட நம்ம சபையோட அறிவிப்புகளை கடந்து போவோம். எப்போதும் போல நம்ம சபையில் வந்து வியாழக்கிழமை கேஷல் பீடியிலும் சிரமம் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. இதில் வந்து கலந்து கொள்ளுங்க. பீடியில் இருக்கவங்க எல்லாரும் வந்து பீடியில் உள்ள வட்டாரத்திலும் சரி, சிரமம் ஒரு வட்டத்திலும் கலந்து கொள்ளுங்க. புதிதாக இருக்கிற ஜனங்களை கூட்டி வாங்க. நம்ம இயேசு நாமத்தை உயர்த்துவதற்காக நம்ம ஒரு கருவியை எழுந்து செயல்படுவோம். இந்த வாரம் வந்து வியாழக்கிழமை வந்து பீடியில் வந்து ஆண்டி விக்டோரியா வீட்லையும் சாமல் வந்து மத்திய வீட்லையும் கேஷல் நடைபெறுது. அங்கிட்ட பக்கத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்கள் செய்வோம். நீங்கள் கேஷலில் கலந்து கொள்ளும் பொழுது தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரோட ஒரு நம்மளுக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுப்பாரு. ஒன்னொரு காரியம் நம்ம புது ஜனங்களை கூட்டி வரலாம். நம்மகிட்ட இருக்க காரியத்தை பகிர்ந்து கொள்ளலாம். கேஷல் மூலியமா அநேக காரியங்கள் செய்யலாம். சரிங்களா? நம்ம அங்கே ஒரு ஒத்துமையாக கூடி செயல்படும் பொழுது பெரிய காரியங்கள் இருக்கும். சரிங்களா? வெள்ளிக்கிழமை எப்போதும் போல சபையில் பிரேயர் நடைபெறும். 8 மணிக்கு வந்து கலந்து கொள்ளுங்க. 8 மணிலேருந்து 9, 9:10 அந்த மாதிரிலாம் முடிஞ்சிடும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்க. நம்ம தேசத்துக்காகவும் நம் சபைக்காகவும் நம்மளோட ஜனங்களுக்காகவும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு மனமாய் நம்ம சபைக்காகவும் தேசத்துக்காகவும் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். சரிங்களா? அப்புறம் நம்ம பின்னால் வச்சிருக்கிறது போல ப்ராஜெக்ட் ஜோசப் இருக்குல்ல, அது ஒவ்வொரு காரியம் நான் இப்போ சொல்கிறது தான். உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் கொடுத்து உதவி செய்யும் பொழுது அது வந்து இல்லாதவர்களுக்கு சரி, தேவையானவர்களுக்கு நம்ம கொடுத்து சபை மூலிமா நம்ம கொடுத்து அதை இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சரிங்களா? அது ஒரு காரியம் இருக்குது. அப்புறம் சபையில் வந்து கிளீனிங் இருக்குது. எப்போதும் போல் வாரம் கிளீனிங் இருக்கும். வந்து கலந்து கொள்ளுங்க. அதாவது அந்த வாரத்தில் யார் கிளீனிங் இருக்குல்லோ அவங்க வந்து கிளீனிங் இது பண்ணிக்கோங்க. அப்படி கிளீனிங் வந்து உங்கள்கிட்ட சர்ச் ஆகலைன்னா நீங்கள் யார்கிட்ட வேலைனே கேட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட நம்ம ஒரு சாவி கொடுத்து வச்சுருக்கோம். அது கிளீனிங் பண்ணுறவங்களுக்கு சாவி இல்லைன்னு சொன்னாக்கா
நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி கொள்ளுங்க, சரிங்களா? அப்புறம் எப்போதும் போல் சண்டே ஆராதனை 10:30 மணிக்கு நடைபெறும், வந்து கலந்து கொள்ளுங்க. அப்படி வெள்ளனே வந்துட்டீங்க, நான் ஒரு 10 மணிக்கெலாம் வந்துட்டேன், 10:05க்கெலாம் வந்துட்டேன்னா நீங்கள் பின்னால் இருக்க அந்த சின்ன ரூம் இருக்குது, சண்டே கிளாஸ் ரூம் இருக்குல்ல, அங்கே போய் நீங்கள் ஒரு மணமாக நம்ம சபையோட பிரசனத்துக்காக, தேவ பிரசனத்துக்காக, வருட ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நீங்கள் எல்லாம் ஒரு மனமாக போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கி வரும், சரிங்களா? அப்புறம் இன்னொரு காரியம் இருக்குது. அடுத்த வாரம் வந்து நம்ம சபைக்கு நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும். என்னன்னு சொன்னாக்கா, அடுத்த வாரம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வராரு, சரிங்களா? தூரதேசத்துலேருந்து ஒரு செய்தி நமக்கு வரும்பொழுது அது அநேக ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் கூட்டி வரணும், கண்டிப்பாக கூட்டி வாங்க, சரிங்களா? அது அடுத்த வாரம் ஒரு ஆராதனை இருக்குது, ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வராரு. ஒன்று சபையில் வந்து வர்ஷிப் டீமில் இருக்கவங்க வந்து 10 மணிக்கு வந்து சபையில் அந்த வர்ஷிப் டீமில் உள்ள மியூசிக் ப்ராக்டிஸ் வந்து கலந்து கொள்ளுங்கள். இதுதான் சபையோட அறிவிப்புகள், சரிங்களா? அப்புறம் நம்ம எப்போதும் சொல்லி கொண்டிருக்க மாதிரி இந்த மாதத்தில் வந்து கடைசியில் வந்து 2 காரியம் நமக்கு இருக்குது, சரிங்களா? 30ஆம் தேதி வந்து நம்ம பிஜே திருச்சபையில் வருஷம் செய்கிற அந்த மெர்டேக்கா நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அதாவது பெனியல் பிடி, பெனியல் பிஜே, பெனியல் கேமேலன் சொல்லிட்டு கிப்பவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மணி யூனிட்டி என்ன பண்ணுவோம், ஒரு மணமாக ஜெபம் செய்வோம், சரிங்களா? கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதில் வந்து எல்லாம் கலந்து கொள்ளுங்க. 30ஆம் தேதி சனிக்கிழமை 5 மணிக்கு அந்த காரியம் நடைபெறுது. ஒரு 7:30 மணிக்கெலாம் முடிச்சிருவாங்க, சரிங்களா? ஒரு 2 ஹவர் 3 ஹவருக்குள்ளே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். யாரும் முடிஞ்சவங்களும் வந்து கலந்து கொள்ளுங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அப்புறம் அந்த மெர்டேக்கா மறுநாள் மெர்டேக்கா அன்னைக்கு நம்ம சபையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை இருக்காது, மத்தியானம் 5 மணிக்கு தான் அந்த ஆராதனை. அதாவது நம்ம சபையை வந்து டெடிகேட் பண்ணுறதுக்கு, நம்ம சபையை டெடிகேட் ஒன்றும் பண்ணலை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லாக்டவுன் டைமில் தான் நம்ம டெடிகேட் பண்ணல. அந்த நாளில் வந்து டெடிகேட் என் ஓர்டினரி செய்கிறதுக்கு அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மத்தியானம் இருக்குது. கண்டிப்பாக சபையில் உள்ளவங்க நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்க, அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், சரிங்களா? அதுதான் சபையின் அறிவிப்புகள். அடுத்தது காரியங்கள்னு சொன்னாங்க, நம்ம சேர்ச்சுக்குள்ள அப்டேட் பண்ணுவோம், கண்டிப்பாக அதை டேக் டவுன் பண்ணிங்க, சரிங்களா? அதில் எழுந்து நின்று ஹல்லேலூயா இங்கே வாங்க. கையில் வச்சு நம்ம சொல்லுவோமா? பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில எங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் எங்களை நடத்தும்படியாகவும், இன்னும் எங்களை பலப்படுத்தும்படியாகவும், இன்னும் ஒரு சமூகத்தில் நாங்கள் இன்னும் ஆழமாக வர ஆண்டவரை எங்களை ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யப்படியாக சொல்லிக்கிறோம். அதனால் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி, உங்கள் வார்த்தைக்காக நன்றி. நாளும் ஆண்டவரே இந்த வர்ஷிப் எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்திக்கிறோம். இதனால் நம்முடைய கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வாதத்தையே பலப்படுத்துங்க வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் கட்டி ஸ்பீக்கரும் பிதாவே, ஆமென் ஆமென். சொல்லுமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய கிருபையும் அன்பும் சமாதானத்தையும் ஒருத்தருக்கு கடந்து செல்வோம், ஒருத்தருக்கு ஐக்கியப்பட்டு நம்ம கடந்து செல்வோம். ஆமென்.